ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தை காலாண்டு தேர்வுக்குரிய முக்கியமான வினா விடைகள் தான் இந்த வீடியோவில் நினைச்சு போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். உங்களுக்கு தமிழ் பாடத்தை பொறுத்தளவுக்கு காலாண்டு தேர்வுக்கு முதல் 6 இயல் என்னது அப்படின்னா எக்ஸாம் பர்சனாக உண்டு. ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்வர்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க, சரிங்களா? அடுத்ததா நம்ம குறிச்சு கொடுக்கக்கூடிய இந்த கேள்விகளை ஃபுல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம ஃபுல் மதிப்பு நினைச்சோம் அப்படின்னா வாங்கலாம். குருவினாவை பொறுத்தளவுக்கு மேக்சிமம் எல்லா கொஸ்டினும் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறது எக்ஸாம்ல ரிப்பீட்டடா எந்த கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ முதல் பாடத்துல உண்டான குருவினா பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 5 இந்த 3 குருவினாவும் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சிறுவினா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் இயல்ல 1, 2, 3 இதுல 5வது சிறுவினா உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரே ஒரு டைம் இருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. முதல் 3 தான் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. நெடுவினா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா முதல் 2 நெடுவினா நீங்க கட்டாயமா என்ன செய்யணும்னா படிக்கணும். தென் மொழி ஆல்பம் இருக்கா, இதுல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ்ல நீங்க கண்டிப்பா என்ன மதிப்பெண் எடுக்கலாம் அப்படின்னா முழு மதிப்பெண் நீங்க எடுக்கலாம். அடுத்ததா இயல் 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வழக்கம் போல ஒன் வேர்ட்ஸ் படிச்சுங்க. குருவினாவை பார்த்தீங்க அப்படின்னா இதுல 1, 2, 3, 4, 6 இந்த 5 குருவினாவும் எக்ஸாம் ரிப்பீட்டா கேட்டிருக்காங்க. அதுலயும் முதல் 3, அடுத்ததா 6வது கொஸ்டின் எக்ஸாம்ல மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. சிறுவினாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முதல் 3 சிறுவினா என்ன செஞ்சா போதும் அப்படின்னா இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு நீங்க படிச்சா போதும். ஸோ புக்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெடுவினாவை பார்த்தீங்க அப்படின்னா இதுல 2வது நெடுவினா 3வது நெடுவினா என்ன அப்படின்னா விரிவானம் யானை டாக்டர். இந்த யானை டாக்டர் கதை நிறைய தடவை எக்ஸாம்ல ரிப்பீட்டடா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதை தடவை படிச்சுக்கோங்க. அடுத்ததா இயல் 3. இயல் 3 பொறுத்தளவுக்கு இந்த குருவினா இருக்கக்கூடிய 4 குருவினாவும் ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு குருவினா எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க நாளையுமே என்ன செஞ்சோம் அப்படின்னா தரவா படிச்சுக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தளவுக்கு முதல் 2 பிளஸ் 5வது சிறுவினா, சரிங்களா? அடுத்ததா நெடுவினாவை பொறுத்தளவுக்கு 2, 3 எப்படி யானை டாக்டர் ரொம்ப முக்கியமான விரிவானமோ அதே மாதிரி நமக்கு வாடிவாசல் கதை இந்த விரிவானமும் ரொம்ப முக்கியம். ஒண்ணு யானை டாக்டர் கேட்பாங்க, இல்லாட்டா வாடிவாசல் கேட்பாங்க, சரிங்களா? இந்த 2 ரொம்ப என்ன அப்படின்னா முக்கியமானது. ஸோ ரெண்டுமே இந்த 2 விரிவானத்தையும் ஒரு டைம் நல்லா நினைச்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் இருக்கக்கூடிய மனப்பாட திருக்குறளோட நல்லா தரவா படிச்சுக்கோங்க. குருவினால பாத்தீங்க அப்படின்னா 4, 5 எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சிறுவினால பாத்தீங்க அப்படின்னா 2, 3 ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. நெடுவினாவை பொறுத்தளவுக்கு இந்த 2 நெடுவினாவும் நீங்க கட்டாயம் செஞ்சுதான் அப்படின்னா படிச்சுதான் ஆகணும். ஸோ கண்டிப்பா திருக்குறள் உண்டான நெடுவினாவை மிஸ் பண்ணாம என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுருங்க. ஏன்னா திருக்குறள் நெடுவினா ரொம்ப முக்கியமானது, கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா இதை பொறுத்தளவுக்கு நமக்கு வழக்கம் போலதான் நீங்க ஒன் வேர்ட்ஸ் தரவு பண்ணிருங்க. தென் குருவினால 1, 2, 4 சிறுவினாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிறுவினா, செகண்ட் சிறுவினா, அடுத்ததா உங்களுக்கு தேர்ட் சிறுவினா, தென் 5th சிறுவினா உள்ளுரை ஓமை இறைச்சி எடுத்துக்காட்டுடன் விளக்குகின்ற இது எக்ஸாம்ல ஒன் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச இந்த 5வது கொஸ்டின் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1வது 3வது நெடுவினாவும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இதுல குருவினான்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த கொஸ்டின் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த மதினா நகரம் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அடுத்ததா 4வது கேள்வி சிறுவினா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1, 2 அடுத்ததா 5வது கேள்வி. அடுத்த நெடுவினான்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின். மதினா நகரம் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. அடுத்ததா இயல் 5 திருக்குறள் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுல குருவினால எப்பொழுது மருந்து தேவையில்லை என திருவள்ளுவர் கூறுகிறார் இருக்கா, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா சிறுவினாவை பார்த்தீங்க அப்படின்னா 3வது சிறுவினா ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நெடுவினாவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நெடுவினா ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா கடைசி இயல் காலாண்டு பாடத்துக்கு உண்டான கடைசி இயல் 6க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நீங்க முதல் 5 பாடத்துக்கு உண்டான குருவினா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 6வது பாடத்துக்கு குருவினா நம்ம சாய்ஸ் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். சிறுவினாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1, 3, 5. நெடுவினாவை பொறுத்தளவுக்கு இந்த கடைசி நெடுவினாவை படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் காலாண்டு தேர்வுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை தரவு பண்ணிக்கோங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.